இந்த வீடியோ கேட்குறப்போ உங்களுக்கு ஒரு பயம் வரலாம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை. பக்கத்தில் பாம்பு ஏதாவது வருதா அப்படின்னு பாருங்க. உங்கள் ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்குதா? உங்களை யாராவது பயமுறுத்துறாங்களா? உங்கள் கல்யாணம் தாமதமா? குழந்தை பாக்கியம் இல்லையா? வீட்டில் எதுவுமே சரியாக நடக்கலையா? உடனே சொல்லிடுவாங்க, ஐயா உங்களுக்கு நாகதோஷம் இருக்கு அப்படின்னு. அதை நம்புறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இது உண்மையா இல்லை மூட நம்பிக்கையா? இதுல பல விஷயங்களை தாண்டி ஒரு சின்ன உண்மை ஒளிஞ்சிருக்குது. அதை யாருமே சொல்ல மாட்டாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிபிகே ஐடியாலஜி மக்களே, இது நமக்கான நேரம். சோ கொஞ்சம் பாசிட்டிவா பேசலாமா? நம்ம பார்த்து வளர்ந்த சினிமால கூட இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. உண்மை என்னன்னா, மனுஷன் நாகங்களை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வழிபட்டு வருகிறான். உலகத்துல பல பழமையான நகரங்கள்ல கூட பாம்பு ஒரு முக்கியமான சின்னமா தானே இருக்குது. இந்த பண்டைய எகிப்துல பாம்பு அரசு அதிகாரத்தின் அடையாளமா கருதப்படுது. கிரேக்கர்கள்ட்ட பாம்பு மருத்துவத்தின் அடையாளமா இருக்கின்றது. இந்தியாவில் கூட பாம்பு வழிபாடு மிகவும் பழமையானது. சிந்து சமவெளி நாகரிக காலத்திலிருந்தே பாம்பு தொடர்பான சின்னங்கள் கிடைத்துள்ளன அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. தமிழகத்திலையும் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் இன்னைக்கு வரைக்கும் நாக கோயில்கள், நாக சிலைகள் அதிகமாக காணப்படுகின்றன. ஏன்னா ஒரு விவசாய சமூகத்துல பாம்புகள் முக்கிய பங்கு வகித்தன. எலிகளை வேட்டையாடி பயிர்களை பாதுகாக்கிறனால பாம்புகளை மக்கள் மதிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மதிப்பு தான் அடுத்தடுத்த காலங்கள்ல வழிபாடா மாறுச்சு. நாகதோஷம் அப்படின்னா என்ன? முதல்ல ஜாதகத்துல இது எப்படி வரும்னு பார்க்கலாம். ஜாதகத்துல ராகு, கேது இந்த ரெண்டும் நிஜமான கிரகங்கள் கிடையாது. இதெல்லாம் நிழல் கிரகங்கள் சொல்லுவாங்க, ஷேடோ பிளானட். ராகு தலை மட்டும் இருக்கும் பாம்போட, கேது பாம்புடைய வால் மட்டுமே இருக்கும். இவை இரண்டும் சேர்ந்து குறிப்பிட்ட வீடுகள்ல, அதாவது 1, 5, 7, 8, 9 கொண்ட வீடுகள்ல இருந்தா அதை ஜோதிடர்கள் நாகதோஷம் இல்லனா சர்ப்பதோஷம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த தோஷம் இருக்கவங்களுக்கு திருமண தாமதம், கணவன் மனைவி பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம் தாமதமாகும், குடும்ப சண்டைகள் உருவாகும், பொருளாதாரத்துல சிக்கல்கள் ஏற்பட்டு பணப்பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு நிறைய நம்பப்படுது ஜோசியர்களால. சரி, பாரம்பரியமா அப்படி என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன் ஜென்மத்துல பாம்பு ஏதாச்சும் கொண்டிருந்தீங்கன்னா, இல்லை பாம்பு வாழக்கூடிய இடத்துல அந்த புற்று புதர்னாக்கல அதை அழிச்சிருந்தாலோ, இல்லை நாக தேவதைகளுக்கு செய்த அநியாயம் இதுதான் இந்த தோஷம் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு நிறைய மக்கள் சொல்றாங்க. இப்போ சொன்ன எல்லாமே ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுற விஷயம் மட்டும்தான். இதை நம்புறவங்களும் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இந்திய புராணங்கள்ல நாகங்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உள்ளதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆதிசேஷன், வாசுகி, தக்ஷன் போன்ற நாகர்கள்லாம் பல கதைகள்ல இடம்பெறுகின்றன. வாசுகி கதையை பார்த்தீங்கன்னா, பார்க்கடல் கடையிறப்போ தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை மத்தாக வச்சு வாசுகி பாம்பை கயிறா பயன்படுத்திக்காங்க. அந்த வேதனையில இருந்து வந்த விஷம்தான் சிவன் குடிச்ச நீலகண்டம் கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பாம்பு வேதனை, சகிப்புத்தன்மை, தியாகத்தோட சின்னமா மாறிடுச்சு. ரெண்டாவது கதை பாத்தீங்கன்னா, மகாபாரத கதையில தக்ஷன் அப்படின்ற ஒரு நாகராஜா ஒரு மன்னரை கடிச்சு கொன்ற கதை இருக்குது. அந்த மன்னரோட பேரன் யாகங்கள்லாம் பண்ணி எல்லா பாம்புகளையும் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆஸ்திகர் அப்படின்ற முனிவர் தான் அதை நிறுத்தினாரு. இங்கதான் சர்ப்ப யாகம், சர்ப்பதோஷ பரிகாரம் அப்படின்ற கான்செப்டே முதலா வருது. மூன்றாவது கதை, மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மீது படுத்திருப்பாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கணும் அவசியமே இல்லை. சங்க காலத்துல இருந்தே தமிழகத்துல நாக வழிபாடு இருந்திருக்குது. புற்றுக்கு பால் ஊற்றுவதா இருக்கட்டும், நாகக்கல் வைத்து பிரதிஷ்டை செய்து அபிஷேகம் பண்ணுவதா இருக்கட்டும், இது எல்லாமே தமிழர்கள் பாரம்பரியத்தோட நீண்ட காலமாவே இருந்து வர பிராக்டிஸ் தான். இந்த கதைகள் எல்லாமே நாகங்களை சாதாரண உயிரினமா மட்டும் இல்லாம அது ஒரு தெய்வ சக்தியாகவும் முன்னோர்களாகவும் மக்கள் கருதி வழிபட ஆரம்பிச்சாங்க அப்படின்றது இது மூலமா நமக்கு தெரியுது. நாக கோவில்களும் அங்க பண்ணக்கூடிய பரிகாரங்களும் போய் பாத்தீங்கன்னா, திருநாகேஸ்வரத்துல தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில் தான். இது ராகு பகவானுக்காகவே அமைந்த தனியான கோவில். ராகு தோஷம், நாகதோஷம் உள்ளவங்க எல்லாருமே இங்க வந்துதான் பரிகாரம் பண்றாங்க. கேரளா, ஆந்திரால கூட இங்க உள்ள மாதிரி நிறைய நாக கோயில்கள் இருக்குது. நாக சிலை வச்சு பூஜை பண்றதாகட்டும், சர்ப்பதோஷ ஹோமமா இருக்கட்டும், புற்றுக்கு பால் ஊட்டுறதாகட்டும், நாக பஞ்சமி ஆகட்டும், ஆடி பௌர்ணமி அன்னைக்கு விரதம், அப்படி எல்லாமே ஆயிரக்கணக்கான வருஷமா தொடர்ந்து வரும் பிராக்டிஸ் தான் நம்ம தமிழ்நாட்டிலையும். ஆனா இதுல என்ன தெரியுமா பெரிய விஷயம்? பரிகாரம் பண்ண போனா பூசாரிகள் சொல்லுவாங்க, இது பெரிய பூஜை, தனி பேக்கேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கல்யாணத்துல இருந்த தோஷத்தை விட நம்ம காசை கொடுத்து நம்ம பேங்க் பேலன்ஸுக்கு தான் தோசை வைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மாதிரி பயம் வரும். சரி, இப்ப அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நவீன அறிவியல்ல நாகதோஷம் அப்படின்ற கருத்தை நிரூபிக்கிற அளவுக்கு அவங்க எந்த அறிவியல் ஆதாரமும் கொடுக்கல.
ஒருவரோட திருமணம் தாமதமாகிறது இல்லை குழந்தை பிறக்க தாமதமாகிறது இல்லைன்னா வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கு சமூக பொருளாதார உடல்நலம் மனநலம் போன்ற பல காரணங்கள் இருக்கலாம். குடும்பத்தில் யாராவது பாம்பு கடியால் செத்து போனால் அந்த பயம் தலைமுறையாக கதையாக மாறி அது தொடரும். இதை சைக்காலஜியில் இன்ஹெரிட்டட் ஃபியர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பாம்புகளை மதிக்கணும், அதை கொல்லக்கூடாது, பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சமூகங்கள் பல கதைகளையும் நம்பிக்கைகளையும் உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சில ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இது ஒரு சமூக பாதுகாப்பு முறையாக கூட இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பாம்பை கொன்றால் சாபம் வரும் அப்படின்னு சொன்னாதான் மக்கள் பாம்புகளை கொல்றத குறைப்பாங்க. இதனாலதான் இயற்கை சமநிலையும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். சோ முன்னோர்கள் நல்ல விஷயத்துக்காகவும் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். பரிகாரம் பண்ணி முடிச்சோடனே மன அமைதி வருது அப்படின்னு உங்களுக்கு உணர்வு வருதுன்னா அது உண்மையான மன அமைதியான்னு கேட்டா அதுதான் இல்ல. அதுக்கு பேர் பிளாஸ்போ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பூசாரிக்கு ஆயிரக்கணக்கில் காசு கொடுத்து பூஜை பண்ணதால வர சாந்தம் அது இல்ல. உங்க மனசு ரிலாக்ஸ் ஆனதாலதான் மனசு அதை நம்புது. நம்ம எப்படியோ பண்ணிட்டோம் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதை நம்புவீங்க. நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சா அடுத்த கட்டத்துக்கு நீங்க போவீங்க. ஒருத்தர் நாகதோஷத்தை நம்புனா அது அவரோட தனிப்பட்ட நம்பிக்கை. நம்ம இங்க யாரு தப்பு யாரு சரின்னு சொல்ல வரல. நம்பிக்கை வச்சவங்க பக்கம் என்ன சொல்ல வராங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் இந்த பரிகாரம் பண்ணி நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. பாரம்பரியம் கலாச்சாரம் ஆன்மீகம் இது அவங்க வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருக்குது, அதை மதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த நம்பிக்கையை மிஸ்யூஸ் பண்ணி பயத்தை வச்சு பணம் பறிக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. உங்களுக்கு நாகதோஷம் இருக்கு, இந்த பூஜை பண்ணணும், 50,000 ரூபாய் அப்படின்னு யாராச்சும் கேட்டா அதுக்கு பேரு என்ன? ஸோ இதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். உடல்நல பிரச்சனை இருந்தா டாக்டரை பார்க்கணும். குடும்ப பிரச்சனைகள் இருந்தால் நம்ம பேசி ஆலோசனை செஞ்சு சரிப்படுத்திக்கலாம். வாழ்க்கை முடிவுகளை பயத்தோட அடிப்படையில மட்டும் பார்க்காம புரிதலோட அடிப்படையில எடுக்கணும். ஒரு விஷயம் கவனிக்கணும்னா நாக வழிபாடு இருந்தனாலதான் கிராமங்கள்ல பாம்புகளை பெரும்பாலும் கொல்லாம பாதுகாத்த பிராக்டிஸ் அப்ப இருந்தே இருந்துக்குது. அது சுற்றுச்சூழலை பேலன்ஸா வச்சுக்க நமக்கு உதவி இருந்துக்குது. பாம்பு அப்படின்றது எலிகளை கட்டுப்படுத்த ஒரு முக்கியமான படைப்பு. அதனால நாகதோஷ பயம் அப்படின்றதுக்காகவே பாம்புகளை பல பேர் கொல்லாம விட்டது நல்ல விஷயங்கள் தான். கடைசியா நாகதோஷம் உண்மையா இல்ல பொய்யா? ஜாதகத்தை நம்புறவங்களுக்கு அது உண்மை, நம்பாதவங்களுக்கு அது வெறும் கற்பனை, பொய் மட்டுமே. ஆனா உங்க பயத்தை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு யாராவது உங்ககிட்ட பணம் கேட்டா அது தோஷம் கிடையாது, அது பிசினஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து உட்காந்து சாமி கும்பிட்ட உடனே நிம்மதியா இருக்கு அப்படின்னா நீங்க அங்க போய் தாராளமா வழிபடலாம். அதை விட்டுட்டு வேற யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட 50,000 10,000 பணம் பறிக்கிறதுக்காக அது இதுன்னு சொன்னாங்கன்னா அதை தயவு செய்து நம்பாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோயில் போயிட்டு வாங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம தமிழர்கள் மரபுல அந்த காலத்துல இருந்தே கும்பிட்டு இருக்கோம். கருப்பசாமி, ஐயனார், நம்ம குலதெய்வங்களை எப்படி வழிபட்டோமோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி வழிபடுவோம். வேற யாரோ வந்து சொன்னாங்க அப்படின்றதுக்காக அதை கேட்டு நீங்க ஏமாற வேணாம் அப்படின்றது தான் இந்த காணொலி. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல உங்க கருத்தை பதிவு செய்யுங்கள். இது மாதிரியான வரலாறு, புராணம், மர்மம், அறிவியல் தொடர்பான எல்லா வீடியோக்களையும் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களே, இது நமக்கான நேரம். தேங்க்யூ.